ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ன ஆகுதுன்ட்டு பார்க்கலாமா? இங்கே வந்து நம்ம அபியோட வீட்டுக்கு வந்து ராகுவோட ஃபேமிலி எல்லாமே வருவாங்கங்க. ராகுவோட ஃபேமிலியை பார்த்த உடனே நம்ம அபிக்கு வந்து ஒரு சந்தோஷம் வந்து தன்னை மீறியே வந்து அப்படியே வெளிவா வருதுங்க. அந்த இடத்துல சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துக்காத நம்ம அபி வந்து அந்த மனசுக்குள்ளே இருக்கிற காதலையே அப்படியே பூட்டிக்கின்னு வரவங்களை வந்து அழகாக ரிசீவ் பண்ணுதுங்க. உட்காருங்கன்ட்டு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு உள்ளே போயிட்டு டீ காஃபி 2 பேருக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே அப்போ வந்து பாட்டி வந்து சொல்லுவாங்க, சாரி அபி, உன் கல்யாணத்துக்கு எங்களால் வர முடியாது, எங்கள் சூழ்நிலை அந்த மாதிரி என்னும்போது அதுக்கு அபி வந்து சொல்லுவாங்க, பாட்டி உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே இருக்கும் பாட்டி, நீங்கள் என் கல்யாணத்துக்கு வந்தால் தான் ஆசீர்வாதம் இல்லை, எப்பவுமே உங்கள் மனசில் நான் இருப்பேன்ட்டு அபியை பேசும்போது நம்ம ராகவ் வந்து அபியை அப்படியே பார்த்துனே இருப்பாங்கங்க. அப்போ ராகவோட அண்ணி வந்து நம்ம அபிக்கு வந்து ப்ரெசன்டேஷன் வந்து வாங்கிட்டு வருவாங்க. அந்த கழுத்தில் வந்து அந்த நெக்லேஸை போட்ட உடனே அபி வந்து அவ்வளோ அழகாக ஜெலிக்கும் போது அப்போ நம்மளோட ராகுவோட கண்ணில் வந்து அப்படியே ஒரு காதல் வெளியே வருதுங்க. என்ன நடக்குதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.